ஹைனாவை பார்க்க நாம ஒரு அனிமலோட போறோம். தள்ளுபதி தள்ளுபதி தலை ஃபேன் லியோ டி-ஷர்ட் போட்டு எங்க போயிட்டு இருக்காரு பாத்தீங்கல்ல. டிக்கெட் வாங்காம லியோ படத்துக்கு போகும். எல்சியூ வந்து கண்டிப்பா இருக்கு. அதுதான் படத்தோட ஐசியூ அப்படின்னு கூட சொல்லலாம். சார் நெகட்டிவ் சொல்லலாம். திரிஷாவுக்கும் ஒரு சீன் இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு. திரிஷாவுக்கும் இவருக்கும் ஒரு முக்கியமான சீன் அப்ப நீங்க ட்ரைபாட்ல போறதெல்லாம் போட்டுக்கலாம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரணும், சாப்பிட்டு வரலாம். வேற எங்கேயாவது வெளியூர் போல போயிட்டு வரலாம். ஏன்னா கிருத்திகா இந்த படத்தை பத்தி பேச போறாங்க, சில வார்த்தைகள் பேச போறாங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் டு கோமாளி சரத் யூடியூப் சேனல். காலங்காத்தால என்னடா இது, இது வேற ரெண்டும் வந்து கப்பிள் டி-ஷர்ட். நாங்க வந்து நீ ஏதாவது பண்ணு, நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக லாக் இல்லப்பா, படம் லியோ படம். ஆமா ஆமா, அதனால வந்து படத்தை போய் நம்ம லொகேஷனை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் விடாம பாக்கணும். ஏன்னா நாங்க இது முன்னாடி படத்துக்கு போலாம் வந்து பேர்லாம் போட்டு முடிச்சிருவாங்க, பொறுமையா போவோம். இப்போ நாங்க அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். நாங்க இப்போ தியேட்டருக்கு போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பிக்கப் பண்றோம்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். என்ன அவசரமா தொடர்ந்து பேசுவோம். விஐபி எங்க கவிதா, நீ என்ன தலைவாரிட்டு இருக்கியா? ஏண்டி படத்துக்கு போகும்போது நீங்களும் என்ன வீடியோ, நீங்க லாக்ஸுக்கு வந்து நீங்க வீடியோ பண்றீங்களா? நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மாத்தி மாத்தி பண்ண வேண்டியதான். ஓகே, என்ன ஆச்சு? தொண்டையை கடிச்சிட்டாங்களா யாரும்? எப்பவுமே நீங்க தான் ஜோக் சொல்லி கடிப்பீங்க, இப்ப தொண்டை கடிச்சிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு கோமாளி சரத் ஃபேமிலில நீங்க அப்பியரன்ஸ் குடுக்குறீங்க. ஆமா, ரொம்ப மாதங்கள் ஆகிவிட்டது. எப்பவுமே நாங்க வந்து ராஜ்மோகன் கவிதா, கவிதா ராஜ்மோகன், ராஜ்மோகன் ரிப்போர்ட் அந்த மாதிரி இடத்துக்கு தான் வருவோம். முதல் தடவை நீங்க கோமாளி சரத்துக்கு வரீங்க. ஆமா, அதனால மக்களுக்கு ஏதாவது நல்லதா சொல்லுங்க. எல்லாரும் கோமாளி சரத் பாருங்க, அப்படியே கவிதா ராஜ்மோகன் கொஞ்சம் பின்னாடி அப்போ கூட நமக்கு ஒண்ணு சொல்லுங்க. எல்லாரும் எல்லா சேனலும் பாருங்க, இத பார்த்து முடிங்க. இந்த vlog முடிச்சது அத பாருங்க, அந்த vlog முடிச்சது இத பாருங்க. எல்லாரும் எல்லாத்தையும் பாருங்க. சரி, ஏதாவது பாருங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் லியோ பார்க்கணும். இப்படி அப்படியே பாத தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த தியேட்டர், இந்த தியேட்டரா? தம்பி, டிக்கெட் இன்னைக்கு தான் புக் பண்ணிருக்கியா? ஆமா, இன்னைக்கு தான போய் புக் பண்ணோம். போய் புக் பண்ண போறியா? ஆமா, அண்ணனை போய் புக் பண்ண சொன்னீங்க. டேய், ஏற்கனவே எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுடா. அப்ப நீ போய் என்ன புக்? எது ஹவுஸ்ஃபுல்லா? டேய், டி-ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கேன், அசிங்கப்படுத்தாத குமார். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்ல. அங்க ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எப்படி நடக்குதுன்னு பாரு, அதுக்கு அப்புறம் நம்ம நைட் ஷோ பாத்துறோம். என்ன அசிங்கப்படுத்துறே, இன்சல்ட் பண்றே என்ன? சரி வா வா, இருக்கு டிக்கெட்லாம் இருக்குமா பாத்துறோம். அங்க ஒரு அனிமல் இருக்குதானே, அதோட பேர் என்னது? ஹைனா. ஹைனா 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 ஹைனாவை பார்க்க நாம ஒரு அனிமலோட போறோம். கண்டிப்பா ஒரு அனிமல். நீ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க லியோ? ஹிட்டா இருக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு படம் வாரத்துக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை வச்சே படம் இன்னும் ஹிட் ஆயிரும் நினைக்கிறேன். அப்ப வந்து எப்படி கணிச்சிருக்காங்க பல தடைகளை கடந்து வருகிறது லியோ. தடைகளை கடந்தா? தடைகளை கடந்து பல தடைகளை உடைத்து தள்ளுபதி தள்ளுபதி. சரி சரி, கொஞ்சம் தள்ளுண்ணா, இடிக்காத. பாத்தீங்கல்ல, தலை ஃபேன் லியோ டி-ஷர்ட் போட்டு எங்க போயிட்டு இருக்காரு பாத்தீங்கல்ல. ஒரு நிமிஷம் சொல்லட்டுமா? இங்க வந்து தலையா தளபதியெல்லாம் போட்டி இல்ல. எந்த ஹீரோவா இருந்தாலும் நாங்க வந்து எப்பவுமே ரசிச்சு பாப்போம். நாங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதனால வந்து நீங்க அப்படிலாம் வந்து வெளியில பேசிக்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு காந்தி பிறந்த மண்ணு அப்படி. ஆமா, வெரி நைஸ், வெரி நைஸ். ஐ அப்ரிஷியேட் திஸ். யா, தளபதி ஃபேன் தான் படத்தை பார்க்கணும்னு இல்ல, தலை ஃபேனும் படத்தை பார்க்கலாம். எல்லா ஃபேனும் பாருங்க, எல்லாரும் படம் பார்க்கலாம். கரெக்ட், கண்ணு இருக்கிற எல்லாரும் படம் பார்க்கலாம். இந்த டயலாக் நீ சொல்லணும், இந்த கருத்தை நீ உலகத்துக்கு பதிக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். ஓ, பதிக்கலாம் வாங்க. இப்ப நான் மட்டும் இல்ல, அங்க ராஜ்மோகன் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் பதிப்பாரு, நிறைய பதிப்பாரு. ஓகே, அடிச்சு புடிச்சு நான் வந்து 4ஆம் நாள் மட்டும் எல்லாம் மாஸ்கோட சுத்திட்டு இருக்காங்க. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஓகே. ஹலோ மேடம், டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேனா? டிக்கெட் நடுவில் புண்ணு வாங்கிடு.
வா 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 லிஃப்ட்லயே போயிடலாம் வா. டிக்கெட் வாங்கல போய் வாங்கலாம் வா. கேட்டு வாங்காம லியோ படத்துக்கு போகும் அப்படின்லாம் சொன்னா சும்மா ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஆல்ரெடி போட்டேன் நான். இப்போ ஒரு வழியா வந்து நாங்க வந்து படத்துக்கு வந்தாச்சு. யார் யார் பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்மோகன் அண்ணன், ராஜ்மோகன் ரிப்போர்ட், அதேபோல நம்ம பாரத் ஜேகே. நம்ம இப்படிதான் சொல்றோம். கவிதா ராஜ்மோகன், ராஜ்மோகன் ரிப்போர்ட், கோமாளி செல்வன். ஓகே அவங்கதான வைஃப். அப்ப அந்த பொண்ணு அந்த கேர்ள் ஒரு குடும்பத்துல ஒரு குழப்பம். அட அட ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. லியோ 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 லியோ. 3 hours later. ஓகே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தம்பி இப்போ உங்களுக்கு மைக் Bloody sweet. நான் வந்து இதுலயே பேசிப்பேன். இப்போ உங்ககிட்ட வந்து ரிவ்யூ கேட்க போறேன். ஆனா முதல்ல வந்து நம்ம ராஜ்மோகன் ரிப்போர்ட் அவர்கிட்ட தான் கேட்க போறேன். ராஜ்மோகன் ஒரு அதிரடியான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு விஜய் ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய எல்லாரும் பயங்கரமா எவ்ரி சீன்ஸ் வந்து பரபரப்பா ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படம் பைசா வசூல். சூப்பர் சூப்பர். எல்சியூ ஏதாவது இருக்குங்களா? ஆமா எல்சியூ வந்து நிறைய இருக்கு. அது சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால வந்து எல்சியூ இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எல்சியூ வந்து கண்டிப்பா இருக்கு. அதுதான் படத்துடைய ஐசியூ அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் போய் வந்து படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல என்டர்டெய்னிங் மூவி. ஃபேமிலியோட ஜாலியா பார்க்கலாம். ஃபேமிலியா ஜாலியா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஃபேமிலியை பத்தி பேசணும்னா ஃபேமிலி மணி ஒருத்தர் உங்களுக்கு ஃபேமிலியா ஏன்னா அது சூப்பர். நல்ல கேள்வி இது. சொல்லுங்க பாரத் ப்ரோ. படம் வந்து செம்ம தெரியாவே இருக்கு. தெரியும் அதே அந்த பண்ணிக்கிறதுனால நெகட்டிவா சொல்லலாம். சாரி பண்ணாதீங்க டியூட். விஜய் கூட பண்ணு கடை எதுவும் சொல்லல. பண்ணு கடை, காஃபி கடை, ஹாட் சாக்லேட் எதுவுமே ட்ரைலர்ல பேக்கரி வச்சிருக்கா சொல்லியாச்சு. சொல்லுங்க. விஜய்க்கு வந்து 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஐ மீன் 2 பேர்த்தோடனா உனக்கு திரிஷா கூடயும் ஒரு சீன் இருக்கு. அந்த சீனும் நல்லா இருக்கு. ஐனா கூடயும் ஒரு சீன் நல்லா இருக்கு. ஐனா கூட இருக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஒரு விஜய் ஃபேனா என் மனசு அரிக்குது. அதாவது தலைவர் என் கூட தான் படம் பார்த்தாரு. அதுல 45 சீன் நல்லா இருந்தது. தேட்டரை கை தட்டமே இப்படியே இருந்தாரு. ஒரே ஒரு சீனுக்கும் இவருக்கும் ஒரு முக்கியமான சீன் அப்ப சூப்பர். பாகுபலியில பாத்துக்க திரிஷா அந்த ஃபேமிலி மேனோட ரியல் த்ரிஷா இவங்கதான். அப்படி கப்பல் இல்லைங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது படம் சொல்லுங்க. சொல்லுங்க யாரு தளபதி ஃபேன். சொல்லுங்க படம் எப்படி இருந்தது? ரொம்ப கேள்வி கேக்குறீங்க. தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க. இல்ல ஆன் தி ஹோல் படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சீன் அந்த சீன் சொல்லவில்ல. எல்லா சீனும் செம்மையா இருந்துச்சு. கூஸ் பம்ப் சீன்ஸ் தான் எல்லாமே. எண்ட்ல வந்து ஒரு செம்மையா பயங்கரமா எண்ட்ல அது சொல்லாதீங்க. ட்விஸ்ட் இருக்கு. இப்பதான் முக்கியமான கட்டம். நீங்க ட்ரைபாட்ல போறதெல்லாம் போட்டுக்கலாம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம். வேற எங்கேயாவது வெளியூர் போலாம் போயிட்டு வரலாம். ஏன்னா கிருத்திகா இந்த படத்தை பத்தி பேச போறாங்க. சில வார்த்தைகள் பேச போறேன். சரி ஓகே. பயங்கரமான விஜய் சாரோட ஃபேன். அப்ப எல்வி பொறுமையா பேசு. சொல்லுங்க மேடம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தளபதி அண்ணே முடிச்சிருவேன் வாங்கண்ணே. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. தளபதி படம்ங்க. இது என்ன கேள்வி? நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு என்ன கேள்வி இது? தளபதினாலே மாசு பைசா வசூல் தான். வேற என்ன வேணும்? நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த எல்லாமே இருக்கு. கபடி ஏங்க எனக்கு தாடில நரைச்சிருச்சுங்க. நீங்க தான் கில்லி விஜய் சார். நீங்க தம்பி லியோ படம் பார்க்க வந்தீங்களே நீங்களா? ஆமா தம்பி நாங்க நியூயார்க் வந்திருக்கோம். இன்னுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? One eternity later. அது ஒரு டேக் போனாங்க. அது சவுண்ட் கேக்கு இன்னொரு டேக். ஆமா நான் ஒரே டேக்ல முடிச்சேனே. அவன் தானே. அது பரவாயில்ல. தங்கச்சி பேச ஆரம்பிச்சப்ப ஒரு சின்ன பையனை உள்ள உட்கார்ந்து இங்கே பாத்துக்கிட்டு இருப்பா. தங்கச்சி பேச ஆரம்பிச்சப்ப ஒரு சின்ன பையனை உள்ள பத்திரம் பாருன்னு சொல்லிட்டு போனா. அந்த சின்ன பையனை பாருங்க. அவருக்கு இப்ப வயசு 45 ஆச்சு. அவ்வளவு சின்னதா ரிவ்யூ சொல்றதுக்கு உலகத்திலே கிருத்திகாவால மட்டும் தான் முடியும். கப்பல் டி-ஷர்ட் பாத்தீங்களா? லியோ நீ திரும்பி காட்டுங்க பிராணி. ஐயோ கெட்ட வார்த்தை. பேட் டான்ஸ் மாதிரி போட்டுருக்காங்க. அது பரவாயில்ல. ஒரே நிமிஷம் நான் ஜூம் மட்டும் போய்க்கிறேன். நல்லா ஜூம் பண்ணீங்கன்னா அங்க ஒரு குப்பை தொட்டி தெரியும். அந்த குப்பை தொட்டி மாதிரி இங்க வரும் பாருங்க. ஒரே கலர். வாங்க எங்க அப்படியே போறீங்க? கோமாளி சரத் யூடியூப் சேனல்ல இருந்து நான் தப்பிக்கவே முடியாது. லியோ படத்தை பத்தி சொல்லுங்க. படம் சூப்பரா இருக்கு. மாஸ்க் தரங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வாய்ஸ் உங்களுக்கு மாதிரி கிறுகிறுன்னு இருக்கு உங்க வாய்ஸ். நான் படம் போகும்போது கத்தி இருந்தேன். தொண்டை அடிச்சு. இது கத்தி இல்ல லியோ. சரி ஓகே. எனிவே நானும் வந்து ஒரு தல ரசிகரா வந்து காலையில இருந்து தளபதியோட படத்துக்கு வந்திருக்கேன். எல்லா ரசிகருமே காலையில தான் எந்திரிப்பாங்க. அப்பா நான் சொல்றேன்ப்பா. ஆனா உண்மையா சொல்ல எனக்கு தல ரசிகர்னு தாண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து
ஒரு தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோ வந்து படம் நடித்தாலும் நான் வந்து வட சென்னையிலேருந்து போன படம் விக்ரம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய படத்துக்கு வந்து நான் வந்து வந்துடும். அது லோகேஷன் இல்லை லோகேஷ் அண்ணன் படம்னாவே இன்னும் ஸ்பெஷல். எனக்கு லோகேஷ் அண்ணன் படம்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைதி படத்தில் மாநகரம் படத்தில் ஆரம்பித்து கைதி, அதுக்கப்புறம் வந்து கைதியில் வந்து தீனா பண்ணியிருப்பாப்புல, அதனால நான் அந்த படம், அதுக்கப்புறம் மாஸ்டரு, அதுக்கப்புறம் விக்ரம், இப்போ வந்து லியோ. இதுக்கு அடுத்தது வரப்போகிற தலைவர் படத்துக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதுவும் எல்சிவா தான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிருந்தது லியோ. எனிவே நீங்களும் வந்து மறக்காமல் ஃபேமிலியோட வந்து லியோ பார்த்துருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் லியோவோட என்ஜாய் பண்ணுங்க இந்த லியோவோட. ஓகே, லியோ வெற்றி பெற்றதால் வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுகிறார்கள். தேங்க்யூ நானே வேற லெவல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லியோ வெற்றி பெற்றது. ஆமா ஸ்வீட் எடுத்துங்க, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து நம்ம கனாக்காலங்கள் பாரத் வந்து பாத்தீங்கன்னா லியோ வெற்றி கொண்டாடுகிறார். ப்ரோ எனக்கு ரவா லட்டு எல்லாருக்குமே வந்து வீட்லயே செஞ்சுட்டு வந்துட்டாங்க. வேற லெவல். நிறைய ஃபேன்ஸ் சொல்லுவாங்க நீங்களும் தனி சேனல் ஆரம்பிங்க, எங்கெல்லாம் போறாப்லையோ அங்கெல்லாம் மாதிரி கேமரா ஆன் பண்ணி கூடவே போய் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க.